என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இது நவீன யாஜூஜ் மாஜூஜ் தொடரினது 3வது பாகத்தின் 2வது அரைப்பகுதியாகும். இதன் முதல் அரைப்பகுதியை பார்க்காத சகோதரர்கள் கீழே உள்ள கொமெண்டில் அல்லது இந்த வீடியோவில் இந்த இடத்தில் தோன்றுகின்ற இந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னும் இந்த தொடரின் ஏனைய வீடியோக்களை பார்க்காத சகோதரர்கள் அவற்றையும் பார்த்துவிட்டு வந்தால் இந்த வீடியோவை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். இப்போ வீடியோவிற்கு செல்வோம். இப்பொழுது ஒரு கூட்டத்தினர் பேசும் மொழி இன்னொரு கூட்டத்தினருக்கு பரவல் அடைகின்றது என்றால் அது வெறும் மொழியாக மட்டும் பரவல் அடையாது. அந்த மொழியை பேசுகின்ற மக்களின் கலாச்சாரத்தையும் அவர்களின் வாழ்வியலையும் சேர்த்து கொண்டு அது பரவலடையும். எனவே இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக உங்கள் பகுதிகளிலோ அல்லது உங்கள் ஊர்களிலோ உங்கள் தாய்மொழிக்கு பதிலாக ஆங்கிலத்தை மட்டும் பேசும் சகோதர சகோதரிகளின் ஆடைகளையும் அவர்களின் நடைமுறைகளையும் பாருங்கள். அவர்கள் ஒருவேளை ஆங்கிலம் பேசும் மக்களின் கலாச்சாரத்தையும் அவர்களின் வாழ்வியலையும் பின்பற்றலாம். அதுபோலவே இந்த ஆரிய எம்நாய கூட்டத்தினரின் மொழியியல் கலாச்சார தொடர்பு எப்படி பரவியிருக்கின்றது என்பதனை 2 உதாரணங்களை வைத்து ஆராய்வோம். எம்நாய ஆரிய கூட்டம் எனப்படும் இந்த இந்தோ யூரோப்பியன் மக்கள் தான் முதலில் குதிரைகளை வசப்படுத்தி அதன் மீது ஏறி பிரயாணம் செய்தவர்கள் என்றும் அல்லது குதிரைகளை வசப்படுத்தி அதன் மீது பிரயாணம் செய்த மக்களில் இந்த கூட்டத்தினரும் ஒருவர் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த எம்நாய கூட்டத்தினர் மிக தொலைவில் உள்ள இடங்களை மிக இலகுவாக கடக்க இந்த குதிரைகளை பயன்படுத்தி இருப்பதோடு குதிரை வண்டி, குதிரை தேர்கள் போன்ற அமைப்பிலான வாகனங்களையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த போக்குவரத்து அமைப்புகள் இந்த உலகின் எந்தெந்த கலாச்சாரங்களிலும் தாக்கத்தை ஈடுபடுத்தி இருக்கின்றது என்பதை ஆராய்வோம். நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்ப்பது இந்துக்களின் புராண இதிகாசங்களின் அடிப்படையில் கடவுள்கள் செலுத்தும் வாகனங்களாகும். இது மட்டுமல்ல, இது போன்ற பல கட்டமைப்புகள் இந்து இதிகாசங்களிலும் இந்து புராணங்களில் மிக அதிகமாகவே காணப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பது யூரோப்பாவை சேர்ந்த ரோமர்களாலும் பிற யூரோப்பிய மக்களாலும் பயன்படுத்தப்பட்ட சேரியட் எனப்படும் குதிரை வண்டிகளாகும். இது மட்டுமல்ல, இது போன்ற பல குதிரை வண்டிகளும் அவர்களின் கலாச்சாரத்தில் பிரதிபலிக்கின்றது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட சக்கரங்களில் மிகவும் தொன்மையான சக்கரம் மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட இந்த எம்நாயர்கள் தான் முதலில் குதிரைகளை வசப்படுத்தியதாகவும் சக்கரங்களை பொருத்தி வண்டிகளை பயன்படுத்தியதாகவும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். எனவேதான் நாம் இவர்களின் கலாச்சார பரவலை இவர்கள் படையெடுத்த இடங்களிலெல்லாம் காண்கின்றோம். இன்னும் குறிப்பாக இந்தியாவின் கொடியிலும் சக்கரம் உள்ளது. அடுத்து இந்த ஸ்வஸ்டிகா முத்திரையானது இந்து மதத்தில் மிகவும் வேரூன்றி இருப்பது மட்டுமல்லாது இந்த ஆசிய கண்டத்தின் பல பகுதிகளிலும் அது விரிவடைந்து காணப்படுகின்றது. இது இந்து மதத்தில் மட்டுமல்ல, புத்த சமயத்திலும் ஜைனிசத்திலும் ஏன் ஆரம்பகால கிறிஸ்துவர்களும் கூட ரோமாபுரியில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் முக்கியமாக வட ஐரோப்பியர்களாக கருதப்படும் நோர்ஸ் மக்களின் கலாச்சாரத்திலும் இது மிகவும் தெளிவாக காணப்படுகின்றது. மேலும் ஜொராஸ்ட்ரியன் சமயத்திலும் ஐரோப்பாவின் பல கலாச்சார இடங்களிலும் வட அமெரிக்காவிலும் மத்திய அமெரிக்காவிலும் காணப்படுவதாக முத்திரைகளை ஆராய்ச்சி செய்வோர் கூறுகின்றார்கள். இந்த ஸ்வஸ்டிகா முத்திரையை உக்ரைன் நாட்டில் உள்ள மெசின் என்ற இடத்தில் கண்டுபிடித்து இந்த முத்திரையானது சுமார் 12,000 வருடங்கள் பழமையானது என்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த முத்திரையானது இந்த உலகின் பல சமய கலாச்சாரங்களிலும் பல கண்டங்களிலும் காணப்பட்டாலும் கூட பல உயிர்களை கொன்றொழித்த நாசிசவாதியான ஹிட்லரின் கைகளிலும் நீங்கள் இந்த முத்திரையை காணலாம். ஹிட்லர் இந்த முத்திரையை தூய ஆரிய இனத்தை குறிப்பிட பயன்படுத்தியது மட்டுமல்லாது அவர் செய்த செயல்களின் மூலம் மக்களின் உள்ளத்தில் இந்த முத்திரை ஒரு கொடூரமான முத்திரையாகவும் மக்களின் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தும் ஒரு மோசமான முத்திரையாகவும் சித்தரித்து காட்டிவிட்டார். ஆனால் நம் இந்து சகோதரர்கள் இந்த முத்திரையை மிக புனிதமான ஒரு முத்திரையாகவும் மிகவும் கண்ணியமானதாகவும் சமாதானத்துக்குரியதாகவும் அமைதியை நிலைநாட்டும் ஒரு முத்திரையாகவுமே அவர்கள் கருதுகிறார்கள். எனவே இந்த ஓல்டஸ்ட் ஆரியன் சிம்பல் எனப்படும் ஸ்வஸ்டிகா முத்திரையானது இந்த உலகின் பல சமய கலாச்சாரங்களிலும் இந்த உலகின் பல பகுதிகளிலும் எப்படி விரிந்து காணப்படுகின்றது என்பதை நாம் ஆராய்ந்தோம். எனவே இது போன்று இந்த இந்தோ யூரோப்பியர்களின் கலாச்சார பரவலை சுட்டிக்காட்ட நாம் மேலும் அதிகமான பல உதாரணங்களை எடுத்து காட்டலாம். இந்த எம்நாய கூட்டத்தினரின் மொழியியல் கலாச்சார பரவலை நீங்கள் உற்று நோக்கினால் உங்களினுள்ளும் ஒரு கேள்வி தோன்றும். அது என்னவென்றால், இவர்கள் எப்படி இவர்களின் கலாச்சாரமும் இவர்களின் மொழியும் உலகின் பல பாகங்களுக்கும் எப்படி பரவியது என்ற கேள்வி உங்களினுள்ளே தோன்றும். அதற்கான விடைதான் நமது அடுத்த பகுதி.
எம்னாய மற்றும் அவர்களின் சந்ததியினரின் படையெடுப்பு. கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 4000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த இந்த எம்னாய கூட்டமும் அவர்களின் சந்ததியினரும் ஒன்று இரண்டல்ல, இவர்களை சுற்றியிருந்த பல பகுதிகளுக்கும் இவர்கள் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இந்த எம்னாய கூட்டத்தினர் படத்தில் காட்டியுள்ளவாறு மத்திய ஐரோப்பாவில் வாழ்ந்த கோடட்பா கலாச்சார மக்களை தாக்கி அழித்திருக்கிறார்கள். கிழக்கில் மங்கோலியா வரையிலும் இவர்கள் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு உலகின் பல திசைகளுக்கும் படையெடுத்து சென்று மக்களை துன்புறுத்தி அழித்து நாசமாக்கி இருக்கிறார்கள். அதுபோலவே இவர்களுக்கு பின்னர் வந்த ஆரியர்களும் இந்தியா உட்பட பல பகுதிகளுக்கும் படையெடுத்து சென்று மக்களின் வாழ்வாதாரத்தையும் கலாச்சாரத்தையும் நம்பிக்கையையும் ஏன் மொழியையும் கூட அளித்திருக்கிறார்கள். ஏன் இவர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்ற கேள்விக்கு ஆய்வாளர்கள் பதிலளிக்கையில் 2 காரணங்களை பிரதானமாக கூறுகிறார்கள். ஒன்று, குதிரைகளை அடக்கி அதன் மீது ஏறி சவாரி செய்த மனித குழுக்களுள் இவர்களும் முதன்மையானவர்களுள் ஒருவர்களாக கருதப்படுவதால் இவர்களின் குதிரைகளின் வேகத்திற்கோ அல்லது அதன் சக்திக்கோ அல்லது இவர்களிடமிருந்த ஆயுதத்திற்கோ இவர்களை எதிர்த்தவர்களால் இவர்களை தாக்குப்பிடிக்க முடியாததன் காரணமாக அவர்கள் அனைவரும் தோற்று போனார்கள். மேலும் இந்த எம்னாய கூட்டத்தினர் குதிரைகளில் ஏறி கோடரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை தாக்கி அழித்ததாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த கோடரியானது கல்லால் உருவாக்கப்பட்டதாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகவும் இருப்பதோடு இதனால் தாக்கப்பட்டதாக கருதப்படும் மண்டையோடுகள் ஆசிய கண்டத்திலும் ஐரோப்பிய கண்டம் முழுவதிலும் காணப்படுவதாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவதாக, இந்த எம்னாயர்கள் அவர்களை தாக்காத கொள்ளை நோய்களை அவர்களின் உடல்களில் அவர்கள் கொண்டு சென்றதாக எம்னாய மக்களின் மனித எலும்பு எச்சங்களை ஆராய்ந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். முதலில் இந்த கொள்ளை நோயானது இந்த எம்னாய கூட்டங்களை அழித்ததாகவும் பின்னர் காலப்போக்கில் அந்த கொள்ளை நோய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தியுடைய மக்கள் அவர்களின் படையெடுப்பில் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் கொடூரமான கொள்ளை நோய்களுடன் குதிரை வீரர்களாக பயணித்திருப்பது இங்கே உறுதியாகின்றது. எனவே இந்த கொள்ளை நோய்கள் இவர்களை தாக்காமல் இவர்கள் படையெடுத்து சென்ற மற்ற மக்களை தாக்கி அழித்ததனால் இவர்களுக்கு மிகவும் இலகுவாக வெற்றி பெற முடிந்தது. ஆகவே இப்படிப்பட்ட காரணங்களால் அவர்கள் சென்ற இடமெல்லாம் மக்களை அழித்து நாசமாக்கி சூறையாடி இன்னும் அதில் வெற்றியும் பெற்றார்கள். அதனால் தான் இந்த எம்னாய கூட்டத்தினுடன் போரிட்ட பெரும்பாலான மக்கள் இவர்களுடன் போரிட முடியாமல் இறந்து போனார்கள் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். எனவே தோற்கடிக்கப்பட்ட மக்களின் மீது இந்த எம்னாய கூட்டத்தினரின் கலாச்சாரமும் அவர்களின் மொழியும் திணிக்கப்பட்டது. எனவே அவர்களால் தோற்கடிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் மீது உள்ள பயத்தில் அவர்களுடன் இணைந்து வாழ்ந்து அவர்களின் கலாச்சாரத்தையும் அவர்களின் மொழியையும் பின்பற்ற துவங்கினார்கள். எனவேதான் இந்த எம்னாய கூட்டத்தினர் படையெடுத்து சென்ற இடங்களில் திணிக்கப்பட்ட அவர்களின் மொழியையும் அவர்களின் கலாச்சாரத்தையும் காண்கின்றோம். இவையெல்லாம் இருக்கட்டும், நம் சகோதரர்களில் ஒருவர் கூறுவார், எம்னாயர்கள் என்கிறாய், ஆரியர்கள் என்கிறாய், படையெடுத்து சென்றார்கள் என்கிறாய், மொழியை திணித்தார்கள் என்கிறாய், கலாச்சாரத்தை திணித்தார்கள் என்கிறாய், இதற்கெல்லாம் என்ன ஆதாரம்? இவர்களின் ஆக்கிரமிப்பு படையெடுப்பை எப்படி உறுதிப்படுத்துவது? இதற்காக ஆய்வாளர்கள் எதையாவது ஒன்றை வைத்திருக்கிறார்களா என்றால் ஆம், அதுதான் நமது அடுத்த பகுதி. ஆரிய எம்னாயர்களின் டிஎன்ஏயின் பரவல். டிஎன்ஏ என்றால் என்ன? டிஆக்சிரைபோ நியூக்ளிக் அசிட். இந்த டிஎன்ஏவை ஜெனடிசிஸ் எனப்படும் மரபியலாளர்கள் நம் உடலின் ப்ளூ பிரிண்ட் எனவும் அழைக்கிறார்கள். டிஎன்ஏயை பற்றி மிக இலகுவாக சொல்ல போனால் உயிரினங்களின் இயல்புகளை சேகரித்து வைக்கும் ஒரு இடமாகும். உதாரணமாக, உங்கள் கை எப்படி இருக்க வேண்டும், உங்கள் தலை எப்படி இருக்க வேண்டும், உங்கள் நிறம் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் சிரித்தால் அழுதால் உங்கள் அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லா இயல்புகளையும் சேகரித்து வைத்திருக்கும் ஒரு இடம்தான் இந்த டிஎன்ஏக்கள். எனவே நம் உடலின் மாற்றங்கள், இயல்புகள், அமைப்புகள் போன்றவற்றுக்கு காரணம் இந்த டிஎன்ஏக்கள் தான். இன்னும் சாதாரணமாக சொல்ல போனால், ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் எப்படி கணினி மொழிகளை படித்து ஒரு சாஃப்ட்வேரை வடிவமைக்கிறாரோ அப்படி நம்மை படைத்த அந்த அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் பயன்படுத்திய ஒரு அற்புதம் தான் இந்த டிஎன்ஏ எனப்படும் ஒரு அமைப்பு. தாய் தந்தையர்களிடம் இருந்து இந்த டிஎன்ஏக்கள்
பெற்றோர்களின் உயிரணுக்கள் மூலமாக குழந்தைகளுக்கு பரவும். எனவேதான் நாம் ஒரு குறிப்பிட்ட பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகளில் பெற்றோர்களின் இயல்புகளை காண்கின்றோம். இது பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளின் குழந்தை, குழந்தைகளின் குழந்தைகளின் குழந்தை என்று பரம்பரை ரீதியாக அந்த இயல்புகள் கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தாத்தா, பாட்டி, பூட்டன் போன்றவர்களின் இயல்புகளை அவர்களின் பேரப்பிள்ளைகளிடத்திலும் காணலாம். அது மட்டுமல்ல, சுமார் 4000 5000 வருடங்களுக்கு பின்னரும் கூட ஒரு குறிப்பிட்ட சில கூட்டத்தினரின் இயல்புகளை அவர்களின் வாரிசுகளில் காணலாம். எனவே இந்த ஆரிய எம்நாய கூட்டத்தினர் ஒருவேளை போர் தொடுத்து வெற்றி பெற்றிருந்தால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட அந்த சமூகத்தினரின் பெண்களுடன் இணைந்து அவர்களின் கலாச்சாரத்தையும் வாரிசுகளையும் பரப்பி இருப்பார்கள். எனவே இந்த எம்நாயர்கள் போர் தொடுத்து அவர்கள் கலாச்சாரத்தை பரப்பி இருந்தால் நாம் மேலே குறிப்பிட்ட இடங்களில் இன்றைய காலத்தில் வாழும் மக்களின் உடலில் இந்த எம்நாயர்களின் டிஎன்ஏக்கள் இருக்க வேண்டுமா இல்லையா? அதைத்தான் நாம் இப்பொழுது ஆராயப் போகின்றோம். முதலில் இந்த பிராதான காலத்து மக்களின் டிஎன்ஏக்கள் இந்த உலகில் எப்படியெல்லாம் பரவி இருக்கின்றது என்பதனை படித்து ஆராய்வது கொஞ்சம் சிக்கலான விடயமாகும். அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் பரவி இருக்கிறார்கள், இதில் எந்த டிஎன்ஏ காலத்தில் முந்தியது, பிந்தியது, இன்னும் சூரிய வெப்பம் உட்பட பல இயற்கை நிகழ்வுகளால் சில டிஎன்ஏக்கள் அழிந்தும் போயிருக்கின்றன. இது போன்ற காரணங்களால் மரபியலாளர்களிடத்தில் சில தியரிகள் உள்ளது. அதில் பெரும்பாலானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று எதுவெனில், இந்த PIE எனப்படும் புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் மக்களுடன் தொடர்புடைய டிஎன்ஏக்கள் எதுவென்றால் RDNA வகையைச் சேர்ந்த R1A மற்றும் R1B வகைகள் என்கிறார்கள். இங்கே நாம் டிஎன்ஏக்கள் சம்பந்தமாக பேசுவது ஒரு மிகச்சிறிய சுருக்கம் தான். மேலதிக விவரம் தேவைப்படும் சகோதரர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கவும். இப்போ மரபியலாளர்கள் எப்படி இந்த எம்நாய மக்களின் டிஎன்ஏக்களை ஆராய்ந்து பெற்றார்கள் என்பதை பார்ப்போம். எனவே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இந்த எம்நாய கூட்டத்தினரின் மனித எலும்பு எச்சங்கள் அகழ்வாராய்ச்சிகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது போல எம்நாயர்களின் மனித எலும்பு எச்சங்களில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏக்களிலும் சமகாலத்தில் வாழும் இந்தியா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மனிதர்களின் உடலிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ தகவல்கள் பின்வருமாறு உள்ளது. இந்த 2 விதமான மக்களின் உடலில் உள்ள டிஎன்ஏக்களும் ஒரே ஒரு மூதாதையரிடமிருந்து பெறப்பட்டது போல ஒற்றுமையாக இருந்தது. அந்த டிஎன்ஏயின் வகையைத்தான் ஜெனடிசிஸ்ட் R1A ஹப்ளோ குரூப் என அழைக்கிறார்கள். இந்த R1A ஹப்ளோ குரூப் டிஎன்ஏ வகையானது இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கிலும், ஐரோப்பாவின் கிழக்கு மற்றும் வடக்கிலும், இன்னும் தென்னிந்தியாவில் பிராமணர்கள் உடலிலும் மிக அதிகளவாக காணப்படுவதாக கூறுகிறார்கள். இந்த டிஎன்ஏ வகையானது உலகின் பல இடங்களிலும் காணப்பட்டாலும் கூட இந்த இந்தியா, ஐரோப்பா போன்ற சில இடங்களில் மிக உயர்ந்த அளவில் காணப்படுகின்றது. இந்த உலகின் பல பாகங்களிலும் எப்படி இந்த டிஎன்ஏயின் வகை பரவி இருக்கின்றது என்பதனை நீங்கள் இந்த புகைப்படத்தில் காணலாம். இந்த கொடூர கொள்ளை கூட்டமாக வாழ்ந்த இந்த எம்நாயர்களின் டிஎன்ஏக்கள் தான் இந்த மாடர்ன் யூரோப்பியன்ஸ் எனப்படும் இந்த நவீன யூரோப்பியர்களின் உடல்களில் உள்ளது என நான் கூறவில்லை. நியூ சயின்டிஸ்ட் மற்றும் பல இணையதளங்கள் இதை பற்றி பேசுகின்றன. ஆனால் இங்கு வேடிக்கை என்னவெனில், அதில் அவர்கள் யாஜூஜ் மாஜூஜ் பற்றியோ அல்லது கோகன் மகோக் பற்றியோ எதுவுமே குறிப்பிடவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. எம்நாயர்களின் டிஎன்ஏக்கள் தான் அவர்களின் உடல்களில் உள்ளது என்று அவர்களே ஒத்தும் கொள்கிறார்கள். இப்பொழுது இந்த எம்நாய மக்கள் தோற்றத்தில் எப்படி இருப்பார்கள் என்பதை பார்ப்போம். அகழ்வாராய்ச்சிகள் மூலம் கிடைக்கப்பெற்ற இந்த எம்நாய மக்களின் மண்டையோடுகள் மற்றும் எலும்புக்கூடுகளை வைத்து கணனியின் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வைத்து அவர்களின் முகங்களை மீளாக்கம் செய்தார்கள். எனவே நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பது போலதான் அவர்களின் முகங்கள் இருக்கும். இதில் அவர்களின் முடிகளையும் தாடிகளையும் புறக்கணித்து விடுங்கள். எனவே வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், இவர்களின் தோற்றம் ரோமர்கள் மற்றும் வைக்கிங்ஸ்களின் தோற்றத்தை ஒத்துள்ளதாக கூறுகிறார்கள். இங்கு ஒரு திருப்பம் என்னவெனில், வரலாற்று ஆசிரியர்களும் ஜெனடிசிஸ்டும் கூறுகிறார்கள் இந்த எம்நாய மக்கள் வெள்ளை தோலுடைய மக்கள் தான் என்கிறார்கள். இதில் வேடிக்கையானதும் வியக்க வைக்கும் இன்னும் ஒரு தகவல் என்னவெனில், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புராதன யூரோப்பியர்கள் மற்றும் குறிப்பாக பிரிட்டனின் மக்கள் நீங்களும் நானும் நினைத்தது போல வெள்ளை தோலுடைய மக்கள் அல்ல. அவர்கள் கருமை நிறமான தோலுடைய மக்கள் என நான் கூறவில்லை. ரியல் கிளியர் சயின்ஸ் எனப்படும் இணையதளம் ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கலுடன் பல ஆதாரங்களுடன் இதை சுட்டிக்காட்டி கூறுகிறார்கள்.
அவர்களின் கருமை நிறமானது அரபுகளின் கருமை நிறம் போலவும் அல்லது நம் இந்தியர்களின் கருமை நிறம் போலவும் இருந்திருப்பார்கள் என மரபியலாளர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் பிளாக் பீப்புள் எனப்படும் கருப்பு நிற நீக்ரோ மக்களாக இருந்திருப்பார்களா என்பதில் ஆராய்ச்சியாளர்களிடத்தில் கருத்து முரண்பாடுகள் உள்ளது. எனினும் பிரதான யூரோப்பிய மக்கள் கருமையான நிறத்துடைய மக்கள் என்பது உறுதியாவதுடன் அவர்கள் நீல மற்றும் ஒரு வகையான பச்சை கலந்த நீல கண்களையும் கொண்டிருந்தார்கள் என அறிஞர்கள் கூறுகிறார்கள். இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளிலேயே சுமார் 10,000 வருடங்கள் பழமையான ஒரு எலும்புக்கூடு 1903 ஒரு குகையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எலும்புக்கூடை சைடர் மேன் என அழைப்பார்கள். நீங்கள் பார்க்கும் இந்த புகைப்படமானது கணனி தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட இந்த சைடர்மேன் எனப்படும் ஒரு பழங்குடி மனிதனின் கட்டமைப்பாகும். எனவே இதன் அடிப்படையில் மரபியலாளர்கள் கூறுகிறார்கள், சுமார் 5000-10,000 வருடங்களுக்கு முன்னர் ஐரோப்பாவில் காணப்பட்ட மனிதர்களின் பொது உடல் நிறம் கருமை நிறமாகும். இன்னும் அவர்களின் கண்கள் பச்சை நீலம் போன்ற நிறங்களில் காணப்பட்டதாகவும் இன்னும் முக்கியமாக அவர்களின் முடி கருமை கலந்த பிரவுன் நிறத்தை உடைய சுருண்டை முடியாக காணப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும், பெரும்பாலான புராதன யூரோப்பிய மக்கள் கருமை நிறத்தை உடையவர்கள் தான். அப்போ வெள்ளைத்தோல் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு பதில் என்ன? ஆம், நாம் முன்னரே கூறியது போல எம்னாய மற்றும் அவர்கள் சந்ததியினரின் படையெடுப்பால் தான் அந்த வெள்ளைத்தோல் இந்த ஐரோப்பியர்களுக்கு கிடைத்தது. இதை நான் சொல்லவில்லை, அவர்களே கூறுகிறார்கள். எம்னாய மற்றும் கிழக்கிலிருந்து ஏற்பட்ட படையெடுப்பால் தான் ஐரோப்பியர்களுக்கு வெள்ளைத்தோல் கிடைத்ததாகவும் தற்காலத்தில் வாழும் மாடர்ன் யூரோப்பியன்ஸ் எனப்படும் நவீன ஐரோப்பியர்களின் நீலம் மற்றும் பச்சை கலந்த கண்கள் புராதன ஐரோப்பியர்களிடம் இருந்து பெறப்பட்டதாகவும் இந்த வெள்ளைத்தோல் கிழக்கிலிருந்து ஏற்பட்ட குறிப்பாக இந்த எம்னாயர்களின் போர் தொடுப்பால் பெறப்பட்டதாகவும் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த இரண்டு இன மக்களின் கலப்பின் மூலமாகத்தான் இந்த மாடர்ன் யூரோப்பியன்ஸ் எனப்படும் இந்த நவீன ஐரோப்பியர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என அவர்களே கூறுகிறார்கள். இதில் இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றலாம். இந்த ஐரோப்பியர்களின் முடி முதலில் கருமை கலந்த பிரவுன் நிறமாக இருந்ததென்றால் இப்பொழுது இருக்கும் பொன்னிற தங்க நிறமான முடியை அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? இதற்கான காரணத்தை விவரிக்கும் போது வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், இது இவர்களுக்கு ஐரோப்பாவின் வடக்கு பகுதியில் இருந்து அல்லது மத்திய ஆசியாவில் சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஆண்ட்ரோனோவா கலாச்சார மக்களிலேயே இந்த பொன்னிற அல்லது தங்க நிற முடிகளுடைய மக்கள் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். பின்னர் அவர்களுடன் இந்த எம்னாய மற்றும் அவர்களின் வாரிசுகளின் கலப்பு ஏற்பட்டதால் அவர்களும் பொன்னிற முடியை பெற்றார்கள் என சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது இந்த ஆரிய எம்னாயர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகள் இந்த உலகின் பல பகுதிகளிலும் எப்படி எந்த தோற்றத்தில் வாழ்கிறார்கள் என்பதனை சில உதாரணங்களுடன் உற்று நோக்குவோம். ஆரிய எம்னாயர்களின் வாரிசுகள் இந்தியாவில், ஆப்கானிஸ்தானில், பாகிஸ்தானில், ஈரானில், மங்கோலியாவில், யூரோப்பாவில், அமெரிக்காவில், தென் அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், இப்படி பல இடங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டே போகலாம். இங்கு குறிப்பிட வேண்டிய இன்னும் ஒரு விடயம் என்னவெனில், இந்தியாவில் வாழுகின்ற ஒரு சில வரலாற்று ஆசிரியர்களால் முன்வைக்கப்படும் ஒரு தியரி என்னவெனில், ஆரியர்கள் எனப்படுவோர் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தவர்கள் அல்ல, அவர்கள் இந்தியாவில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் இந்தியாவின் பூர்வ குடிகள், அவர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து செல்லவில்லை, அவர்கள்தான் இந்தியாவிலிருந்து மத்திய ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் படையெடுத்து சென்றார்கள் என ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு தவறான தியரி என்றும் இது டிஎன்ஏக்களை தவறாக பெற்றதனால் ஏற்பட்ட விளைவு என்றும் உலகத்தில் வாழுகின்ற பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆரிய எம்னாயர்களின் படையெடுப்பு சம்பந்தமாக நாம் போதிய அளவு ஆதாரங்களுடன் பேசிவிட்டோம். இந்த ஆதாரங்கள் போதாது என்று எண்ணும் சகோதரர்கள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் மேலதிக விவரங்களை பார்க்கலாம். இது மட்டுமல்ல, இது போல பல தியரிகள் இந்தியாவிலும் உலகத்திலும் காணப்படுகின்றது. ஆனால் நாம் முன்னரே ஆராய்ந்த அந்த தியரி தான் டிஎன்ஏக்களின் அடிப்படையில் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களாலும் அதிக அளவான மரபியலாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாகும்.
அது மட்டுமல்ல, இந்த ஆரியர்களை மையமாக வைத்து இந்தியாவில் காஸ்ட் சாதி கட்டமைப்பும் நிறுவப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தவர்கள் ஆரியர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னர் பாரசீக விவசாயிகள், ஆபிரிக்கர்கள் போன்று பலர் வந்திருக்கிறார்கள். எனவே அனைத்து விதமான கலப்பு மக்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா. எனவே இங்கு யாருமே தூய்மையான ஆரியர்களோ அல்லது ஆபிரிக்கர்களோ அல்லது ஈரானியர்களோ அல்ல. எல்லோருமே கலப்பு டிஎன்ஏக்களை கொண்டவர்கள் தான். எனவே டிஎன்ஏக்களை வைத்து பார்த்தாலும் சரி, வரலாற்றை வைத்து பார்த்தாலும் சரி, இந்த காஸ்ட் சிஸ்டம் என்பது ஒரு தவறான கட்டமைப்பென்று நான் மட்டும் கூறவில்லை, இந்தியாவில் வரலாற்றை ஆய்வு செய்யும் ஆய்வாளர்களும் கூறுகிறார்கள். நாம் இதை பற்றி அதிகமாக பேசலாம், ஆனால் ஒரு சில இந்து சகோதரர்களுக்கு இது பிடிக்காது என்பதனால் இதை விட்டு விடுவோம். எனவே நாம் ஆய்வு செய்தவற்றின் அடிப்படையில் இந்த ஆரிய எம்நாய மற்றும் அவர்களின் சந்ததியினரின் கூட்டத்தினர் இந்த உலகின் பல பாகங்களிலும் விரிந்து காணப்படுகிறார்கள் என்பது இங்கே ஊர்ஜிதமாகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், கசகஸ்தான் போன்ற நாடுகள் மிக முக்கியமானதாக இருந்தாலும் கூட ஐரோப்பாவின் வடக்கு பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்குத்தான் இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களையும் விட எம்நாயர்களின் டிஎன்ஏ அதிகளவாக காணப்படுவதாக கூறுகிறார்கள். எனவே வட ஐரோப்பாவில் வாழ்ந்த வைக்கிங்ஸ் எனப்படும் ஒரு கூட்டத்தினர் தான் வரலாற்றில் பல தாக்கங்களை ஏற்படுத்திய ஒரு கூட்டத்தினர். இவர்களை பற்றி அடுத்த பதிவில் ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த எம்நாயர்கள் பிற மக்களை அழித்து சூறையாடி அவர்களின் கலாச்சாரத்தையும் மொழியையும் அவர்களின் வாழ்வியலையும் பிறருக்கு திணித்து அதை வளர்த்திருக்கிறார்கள் என்பது இங்கே ஆணித்தனமாக ஊர்ஜிதமாகின்றது. எனவே இந்த நவீன அறிஞர்கள் கூறுவது போல இந்த காக்கசஸ் மலைத்தொடரின் வடக்கு பகுதியில் தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் வாழ்ந்திருந்தால் நமது ஆய்வின்படி அவர்கள் எம்நாயர்களும் அவர்களின் சந்ததியும் ஆவர். எனவே யாரெல்லாம் இந்த நவீன யுகத்தில் அவர்களின் டிஎன்ஏக்களை உடலில் சுமக்கிறார்களோ அவர்களும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரே. இந்த கருத்து சரியா இல்லையா என்பதை அடுத்த பகுதியில் ஆராய்வோம். கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னர் இந்த எம்நாயர்கள் வெள்ளையினமாக இருந்தாலும் கூட இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த நவீன அறிஞர்கள் கூறுவது போல இந்த வெள்ளையின மக்கள் மட்டுமே யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் என்பது ஒரு மிக பலவீனமான ஒரு கொள்கையாகும். ஏனென்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த புகைப்படங்களை பாருங்கள். இது கருப்பர்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் இடையே பிறந்த குழந்தை. எனவே இந்த குழந்தையின் உடலில் வெள்ளையர்களின் டிஎன்ஏயும் இருக்கும், கருப்பர்களின் டிஎன்ஏயும் இருக்கும். இது வெள்ளையர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையே பிறந்த குழந்தை. எனவே இந்த குழந்தையின் உடலில் சீனர்களின் டிஎன்ஏயும் வெள்ளையர்களின் டிஎன்ஏயும் இருக்கும். இது அமெரிக்க வெள்ளையர்களுக்கும் அமெரிக்காவின் செவ்விந்தியர்களுக்கும் இடையே பிறந்த குழந்தை. எனவே இந்த குழந்தையின் உடலில் தாய் தந்தையரின் டிஎன்ஏக்கள் இருக்கும். இது 2 கருப்பு பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு வெள்ளைக்கார குழந்தை. இதன் காரணம் அந்த பெற்றோர்களின் முன்னோர்களாக வெள்ளைக்காரர்கள் இருந்திருக்கலாம். இப்படி பல உதாரணங்களை இதற்காக குறிப்பிடலாம். ஏனென்றால் இந்த வெள்ளையின மக்கள் இந்த உலகின் முழுவதும் பரவி சென்று இந்த உலகின் முழுவதிலும் உள்ள பழங்குடிகளாக கருதப்படும் மக்களிடையே இனக்கலப்பில் ஈடுபட்டதால் இந்த எம்நாய மற்றும் ஆரியர்களின் டிஎன்ஏக்கள் யார் உடலிலெல்லாம் இருக்கின்றதோ அவர்களும் அவர்களின் சந்ததிகளாகவே கருதப்படுவார்கள். எனவே இந்த நவீன அறிஞர்கள் கூறும் இந்த வெள்ளையின மக்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் என்று கூறும் இந்த கொள்கை மிகவும் பலவீனமாக்கப்படுவதுடன் அவர்களை தனியாக பிரிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் வெள்ளையின மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகின் முழுவதும் பல இனங்களிலும் பல இடங்களிலும் பரவிவிட்டார்கள் என்பதே உண்மை. இங்கு வேடிக்கை என்னவெனில், இந்த வீடியோவை பார்த்திருக்கும் எத்துணை சகோதர சகோதரிகளின் உடல்களில் இந்த எம்நாயம் மற்றும் ஆரியர்களின் டிஎன்ஏக்கள் இருக்கின்றது என்பது எமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் நாங்களும் இந்த எம்நாயம் மற்றும் ஆரியர்கள் போல கொடூரமான குணங்களை உடைய மக்கள் தானா என்று உங்களினுள்ளே ஒரு கேள்வி தோன்றும். ஆனால் அப்படியல்ல, அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏன் அப்படியல்ல என்ற காரணத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் ஆராய்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை மாத்திரம் அடிப்படையாக வைத்து நாங்கள் இவர்களைத்தான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் என்கிறோம் என்று நீங்கள் முடிவெடுத்து எங்கள் வீடியோக்களை ஆதாரமாக வைத்து இவர்கள்தான் யாஜூஜ் மாஜூஜ் என்று நீங்கள் 100% சுட்டிக்காட்டி பிற மக்களிடம் பேச வேண்டாம். இந்த தொடரை முழுமையாக பார்த்ததன் பின்னர் எங்கள் கருத்து என்னவென்று அறிந்து கொண்டு பின்னர் மக்களிடம் தெரிவியுங்கள். எப்படி இருந்தாலும் அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே அறிந்த என்று கூற மறக்க வேண்டாம். எனவே இப்பொழுது இந்த உலக படத்தை பாருங்கள்.
இந்த எம்நாயர்களும் அவர்களின் சந்ததியினரும் எப்படி இந்த உலகின் தொலைதூர தீவு வரை தென் அமெரிக்கா உட்பட இந்த உலகின் பல பகுதிகளுக்கும் எப்படி அவர்கள் சென்றடைந்தார்கள்? அல்லாவும் அவனுடைய தூதரும் கூறுவது போல யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் மக்களுக்கு துன்பம் விளைவித்து கொடுமை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினருக்கும் இந்த எம்நாய மற்றும் அவர்களின் சந்ததியினருக்கும் வரலாறு நெடுகிலும் இந்த கருத்து பொருந்துமா? அப்படி இந்த உலகில் வாழ்ந்த மக்கள் கூட்டங்களில் எந்த கூட்டமும் செய்யாத அளவுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள், அதற்கு பின்னுள்ள வரலாற்று பின்னணி என்ன என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வீடியோவில் முழுமையாக ஆராயப் போகின்றோம். எனவே நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பான உங்கள் எல்லா கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுவதோடு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அதன் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்தி விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.